எனது பெயர் நீலவேணி. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அப்பா அம்மா நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் என்னுடைய பிரார்த்தனை எனது அம்மா சீக்கிரம் சாக வேண்டும் என்பதே. கேட்கும் உங்களுக்கு வித்தியாசமாகத்தான் தோன்றலாம். ஆனால் அவரால் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு மகளுக்கு உச்சபட்சமாக கொடுமை செய்ய முடியும் என்றால் அது என் அம்மாவாகத்தான் இருக்கும். அந்த கொடுமையை அனுபவித்தது நானாகத்தான் இருப்பேன். எனக்கு வயது 18 ஆகிறது. இப்பொழுது எனது வயிற்றில் ஒரு குழந்தையும் உள்ளது. அந்த குழந்தை எனக்கு நடந்த கொடுமையின் அடையாளம். அதற்கு காரணம் எனது அம்மாதான். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காமல் தற்கொலைக்கும் முயன்றுள்ளேன். ஆனால் அதற்குள் அம்மாவால் காப்பாற்றப்பட்டேன். என் அம்மாவின் மேலும் என்னை சீரழித்த அந்த கயவன் மேலும் கோபம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் என் சூழ்நிலை அவர்களை எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும் வரை என் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிகழ்ந்ததில்லை. சொல்ல போனால் எனக்கு கிடைத்தது ஒரு அழகான வாழ்க்கை. அப்பாதான் என் மேல் பாசமாக இருப்பார். வேலையிலிருந்து அப்பா வரும்பொழுது சிரித்த முகத்துடன் என்னை அணைத்துக் கொள்வார். அவ்வளவு பாசம் என் மேல். இவ்வளவு அன்பு எந்த ஒரு அப்பாவும் வைத்திருப்பார்களா என தெரியவில்லை. ஆனால் என் அப்பா என் மேல் வைத்திருந்தார். நான் தான் அவரின் இளவரசி. ஆனால் எனது அம்மாவின் குணம் அதற்கு நேரானது. என்னிடமும் சரி, எனது அப்பாவிடமும் சரி, அவர் என்றுமே அன்பாக பேசியது கிடையாது. அவர் அன்பாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சண்டையிடாமல் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. எனது அம்மா மிகவும் அழகாக இருப்பார். என்னுடைய அப்பா ஒரு சாதாரண மனிதன்தான். அதை காரணம் காட்டியே பல முறை சண்டை வந்தது உண்டு. எவ்வளவு சண்டை வந்தாலும் எனது அப்பா தான் பொறுமையாக கடந்து செல்வார். என் அம்மா என் அப்பாவை வார்த்தைகளால் காயப்படுத்துவார். அப்பொழுதெல்லாம் அவரை பார்க்க பரிதாபமாக இருக்கும். ஆனால் அவர் நான் கஷ்டப்படுவேன் என்று சந்தோஷமாக இருப்பதைப் போல காண்பித்துக் கொள்வார். அம்மாவிற்கு அப்பாவை பற்றி மட்டுமல்ல, என்னை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. அம்மாவின் உலகம் தனி. சாயங்காலம் ஆனால் தன்னை அலங்கரித்து கொண்டு வெளியே சென்று விடுவார். இரவு 12 மணி வரை வீட்டுக்கு வருவது கிடையாது. அப்பொழுதெல்லாம் அப்பாதான் என்னை கவனித்துக் கொள்வார். நானும் பலமுறை அம்மாவிடம் கேட்பதுண்டு, வெளியில் எங்கு செல்கிறீர்கள் என. ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் என் மீது கோபம்தான் படுவார். அதில் எதுவும் பதில் வராது. அதன் பிறகு நானும் கேட்பதை விட்டுவிட்டேன். அப்பா அம்மாவிடம் கேட்டதுண்டு. அப்பொழுதெல்லாம் அம்மா, உன்னை போல ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல என்னை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்பார். ஒரு கட்டத்தில் அப்பாவும் அவரின் போக்கிலேயே விட்டுவிட்டார். நான் அம்மாவை போல அழகாக இருந்தாலும் என் அப்பாவை போல குணத்துடன் இருந்தேன். எனக்கு அன்பாக மட்டுமே பேசத் தெரியும். அம்மாவை போல கோபப்படுவதும் கிடையாது. யாரையும் மதிக்காமலும் நடந்து கொண்டதில்லை. எனது அப்பாதான் எனது உலகம். அவரை மனதால் காயப்படுத்தும் அம்மாவின் மேல்தான் எனக்கு கோபம் வரும். ஒரு கட்டத்தில் அவரை வெறுக்கவும் ஆரம்பித்தேன். நான் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை. 8வது படிக்கும் போதே அம்மா எனது படிப்பை நிறுத்திவிட்டார். அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தும் ஆனால் அம்மா என்னை பள்ளிக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அம்மா சரியில்லை என்றால் அப்பா இருக்கிறார் என நிம்மதி அடைந்தேன். ஆனால் அந்த நிம்மதியும் நீண்ட காலத்திற்கு நிலைக்கவில்லை. ஒரு நாள் சாலை விபத்தில் எனது அப்பா இறந்து போனார். காலையில் தான் அன்பாக பேசிவிட்டு வேலைக்கு சென்றார். வரும்பொழுது பிணமாகத்தான் வந்தார். அவரின் முகத்தை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தேன். எனது உலகமே இருண்டு போனதென உணர்ந்தேன். ஆனால் அம்மாவிற்கு அவர் இறந்ததை நினைத்து எந்த கவலையும் இல்லை. எப்பொழுதும் போல சாதாரணமாகவே இருந்தார். அவரின் கண்களிலிருந்து பேருக்கு கூட கண்ணீர் துளிகள் வரவில்லை. அவரின் மனதிற்குள் தொலைந்தது சனியன் என்று நினைத்து சந்தோஷப்பட்டிருப்பார். அது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்பாவிற்கு இறுதிச் சடங்கும் நடந்து முடிந்தது. அவரை வழி அனுப்பி வைத்தேன். அப்பா இறந்ததற்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு அம்மா ஆறுதல் கூறவில்லை. எனது அப்பா சாதாரண மனிதர்தான், ஆனால் குணத்தில் மிகச் சிறந்தவர். அவர் என் அம்மாவின் மேல் அன்பு நிறையவே வைத்திருந்தார். அம்மா அவர்கள் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் எனது அப்பா அவரை என்றுமே மரியாதை இல்லாமல் பேசியது கிடையாது. என் அம்மா அவர் மேல் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவர் அமைதியாகவே நடந்து கொள்வார். எனது அப்பா இறந்தது அம்மாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அப்பா இறந்து ஒரு வாரம் கூட அடையவில்லை. அதற்குள்ளாகவே அம்மா தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இரவு நேரம் என்பதால் நானும் மிகவும் பயத்துடன் கழித்தேன். தனியாக இருந்து தவித்து போனேன்.
அவர் இப்படி செய்வது புதிதல்ல. இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் என்னை பார்த்து கொள்வதற்கு எனது அப்பா இருந்தார். ஆனால் அவர் இல்லாததை நினைத்து இப்பொழுதுதான் மிகவும் உடைந்து போனேன். அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அவர் என்னுடன் இருப்பதைப் போல பேசி அழுது கொண்டிருந்தேன். இரவு வெகு நேரம் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்தார். அவரை பார்த்ததும் சற்று பயம் தணிந்து, அம்மா, எங்கே சென்று விட்டீர்கள்? இனிமேல் என்னை தனியாக விட்டுவிட்டு செல்லாதீர்கள் என்றேன். சிறிது நேரம் என்னை பார்த்து முறைத்து கொண்டு நின்றார். பிறகு என்னிடம், இதை அனைத்தையும் பழகிக்கொள். இனிமேல் நான் இந்த நேரத்துக்குத்தான் வருவேன். தனியாக இருக்க கற்றுக்கொள் என்றார். என் அம்மாவின் மேல் ஏற்கனவே கோபம் இருந்தது. அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு எனக்கு இன்னும் அதிகமாகியது. எனது அம்மா என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று இதுவரை தெரியவில்லை. அப்பாவிடம் நடந்து கொண்டதற்கு அவரிடம் அழகில்லை, பணமில்லை என்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெற்ற மகளிடமே இப்படி நடந்து கொள்கிறார். இவர் பெண்தானா என்று எனக்கு கோபம்தான் வரும். இவரெல்லாம் பெண்தானா என்று எனக்கு கோபம்தான் வரும். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் அறையில் சென்று படுத்துக்கொண்டார். என்னை பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. காலையிலிருந்து சாப்பிடாமல் நான் தான் தவித்து போய் நின்றேன். எனது அப்பா இறந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள்ளாகவே தொலைபேசியில் எனது அம்மா சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். எனக்கும் விவரம் தெரியாமல் இல்லை. அவர் பேசுவதிலிருந்தே தெரிந்து கொண்டேன் அது யாரோ ஒரு ஆணாகத்தான் இருக்கும் என்று. அவருக்கு என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்பது முன்பிலிருந்தே தெரியும். ஆனால் திருமண வயதான என்னை வீட்டில் வைத்து கொண்டு அப்படி செய்வதுதான் எனக்கு கவலையாக இருந்தது. ஒரு நாள் அம்மா யார் என்று தெரியாத ஒரு ஆளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். பின்பு தனது அறையில் சென்று இருவரும் பூட்டிக் கொண்டனர். அப்பொழுதுதான் எனக்கும் புரிந்து போனது எனது அம்மா எதனால் வெளியில் செல்கிறார், என்ன செய்கிறார் என்று. நானும் எனது அறைக்கு சென்று அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். இதை போல 2-3 முறை நடக்க ஆரம்பித்தது. யாரென்றே தெரியாத புதிய புதிய ஆட்கள் வீட்டுக்கு வரத் தொடங்கினர். என்னால் அதற்கு மேலும் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அம்மாவிடம் கோபப்பட ஆரம்பித்தேன். அம்மா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அப்பா இறந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா என கோபப்பட்டேன். எனது கோபத்தை பார்த்து அவரும் கோபப்படுவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் மாறாக சிரித்து கொண்டிருந்தார். பிறகு என்னிடம், நீ எனது இறந்து போன கணவனின் மகள், அவ்வளவுதான். உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார். தேவையில்லாமல் எனது வாழ்க்கையில் தலையிடாதே என்றார். அவர் கூறிய பதிலை கேட்டு எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அவர் பேசத் தொடங்கினார். திருமணத்திற்கு முன்பு நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு நிறைய நண்பர்களும் அவர்கள் மூலமாக சந்தோஷமும் நிறையவே கிடைத்தது. எனது நடவடிக்கைகளை பார்த்து கோபப்பட்ட என் அப்பா உன் அப்பாவோடு திருமணம் செய்து வைத்தார். அப்பொழுது அவரிடம் சிறு குழந்தையாக நீயும் இருந்தாய். நீ நினைப்பது போல நான் உன்னை பெற்ற அம்மா கிடையாது. இவ்வளவு நாள் வேண்டாம் வெறுப்பாகத்தான் உன்னை வளர்த்து வருகிறேன், அவ்வளவுதான். உன் அப்பாவிடம் பலமுறை சொல்லி பார்த்தேன், நமக்குள் ஒத்து வராது, என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று. ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. அவருடன் சண்டை சச்சரவு என ஆரம்பித்தது. திருமண நாளிலிருந்து இந்த நாள் வரை உனது அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் என்னை தொடவும் அனுமதித்ததில்லை. இந்த சந்தோஷத்தை நான் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டேன். இது உனது அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அதன் மூலமாகத்தான் எனக்கு நிறைய காசும் கிடைத்தது. அதை வைத்து எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன். எனக்கும் ஏதோ துணை வேண்டும் என்று நினைத்துத்தான் இது நாள் வரை அவருடன் வாழ்ந்து வந்தேன். நீயும் அப்பாவை போல எனது வழியில் வராமல் இருந்தால் நல்லது. இல்லை என்றால் உனக்கு கடைசி வரை நிம்மதி இல்லாமல் போய்விடும் என மிரட்டிவிட்டு சென்றார். அவர் கூறியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். இப்பொழுதுதான் அனைத்தும் புரிய ஆரம்பித்தது. அப்பாவை நினைத்து கவலையாக இருந்தது. இவ்வளவு வருடங்களாக பெண் என்ற போர்வையில் இருக்கும் ஒரு பேயோடு வாழ்ந்திருக்கிறார் என்று. எனக்கு அவரோடு இருக்கவே பயமாகி போனது. என்னையும் கொடுமைப்படுத்தி காசுக்காக ஏதாவது செய்து விடுவாரோ என்று இருந்தாலும் மனதில் ஓரம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையும் இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து செல்ல முடியுமோ சென்றுவிட வேண்டும் என முடிவெடுத்தேன். ஆனால் எங்கு செல்வது? எங்களுக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் என் வாழ்க்கையை நினைத்து கவலை அடைந்தேன். ஒரு நாள் அம்மா அதிகாலையிலேயே எழுந்து சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னிடமும் அன்பாக பேசி விசாரித்து கொண்டிருந்தார். நானும் என்ன நடக்கிறது என புரியாமல்
அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தேன். பிறகு இருவருமாக அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம். சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே எனக்கு ஒரு மாதிரியாக மயக்கம் வர ஆரம்பித்தது. நானும் புரிந்து கொண்டேன், நான் சாப்பிட்டதில் ஏதோ கலந்து உள்ளார் என்பதை. சிறிது நேரத்தில் மயக்கத்தில் சரிந்து விழுந்தேன். கண் விழித்து பார்க்க நான் எனது அறையில் படுத்து இருந்தேன். என் உடலில் வலி அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாது எனது ஆடைகள் அனைத்தும் களையப்பட்டு இருந்தது. என்ன நடந்தது என புரியாமல் எதிரே பார்க்க அங்கே 35-40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் அமர்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். எனக்கு புரிந்து போனது என்ன நடந்தது என்று. கோபத்தில் எழுந்து அவனை அடிப்பதற்கு பாய்ந்தேன். எழுவதற்கு கூட தெம்பில்லாமல் மீண்டும் அமர்ந்து விட்டேன். எனது நிலைமையை நினைத்து கதறி அழுது கொண்டிருந்தேன். எனது சத்தம் கேட்டு அம்மாவும் அறைக்குள் வந்தாள். என்னை பார்த்து அவளும் சிரித்து கொண்டே, பதட்டப்படாமல் இரு, முதல் முறை என்பதால் சற்று உடல் வலிக்கத்தான் செய்யும். ஒன்றுமில்லை, நான் சொல்வதை அமைதியாக கேள். இவர் பக்கத்து ஊரில் இருக்கும் பெரிய செல்வந்தர். இவருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. உன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார். அதனால்தான் நான் இப்படி செய்துவிட்டேன். அவரிடமும் நிறைய பணம் வாங்கியுள்ளேன். நீ அதற்கு ஒப்புக்கொண்டால் இருவருமே சந்தோஷமாக இருக்கலாம். இல்லையென்றால் உன்னை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்க வைக்க வேண்டி வரும். நன்றாக யோசித்து முடிவு எடு என்றார். அவர் பேச பேச எனக்கு கோபம்தான் வந்தது. நானும் கோபத்துடன் முடியவே முடியாது என மறுத்துவிட்டேன். அம்மாவும் கோபப்பட்டு 2-3 முறை என்னை அறைந்தார். அந்த சம்பவம் அதோடு நிற்கவில்லை. அதன் பிறகு அதை போலவே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. நான் நரகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். அம்மா என்னை அறையிலேயே பூட்டி வைத்தாள். எங்கேயும் சென்று விடுவேனோ என தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாள். உணவு கொடுப்பதற்கு மட்டும் அறையை திறக்கப்படும். நான் தற்கொலை செய்து விடுவேனோ என நினைத்து அறையில் உள்ள அனைத்து பொருட்களும் இடமாற்றப்படும். அந்த செல்வந்தருக்கு தெரிந்த மருத்துவர்கள் எனது வீட்டில் வந்து என்னை பரிசோதித்து விட்டு செல்வார். சில நாட்கள் கழித்து அவர்கள் நினைத்தது போலவே நான் கர்ப்பமானேன். எனக்கு அந்த குழந்தையை சுமப்பது வெறுப்பாகத்தான் இருந்தது. அம்மாவையும் என்னையும் நாசம் செய்து கொண்டிருக்கும் அவனையும் கொல்ல வேண்டும் என்று மனம் விரும்பியது. ஆனால் அவர்களிடம் இருந்த பலத்திற்கு முன்னால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையும் பிறந்தது. வீட்டிலேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அந்த செல்வந்தர் எடுத்துச் சென்று விட்டார். அதை நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. காரணம், எனது விருப்பமே இல்லாமல் நடந்தது. அதன் பிறகு அம்மாவிற்கு வேண்டிய பணம் கிடைத்துவிட்டது. அப்பொழுது என்னை விட்டு விடுவாள், நாம் வேறு எங்காவது சென்று மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அதிலும் மண் விழுந்தது. என்னை அடைத்து சித்திரவதை செய்து வந்த அம்மா அதன் பிறகு சில பேருடனும் என்னை கட்டாயப்படுத்தி இருக்க வைத்தார். வந்தவர்களில் சில பேர் என்னிடம் பாவம் பார்த்து ஒன்றுமே செய்யாமல் சென்று விடுவார். சில பேரோ என்னை அடித்து உதைத்து தனது ஆசைகளை தீர்த்து கொண்டனர். வந்தவர்கள் தினம் தினம் நரகத்தை காண்பித்து விட்டு சென்றனர். இப்படியாக 6 மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் எனது வீட்டுக்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தேன். அவன் தனக்கு குழந்தையொன்று உங்களின் மகளின் மூலமாக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசியதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் அந்த நரக வேதனையை அனுபவிக்க வேண்டுமா என எனது அம்மா அவனிடம் நிறைய செலவாகும் என கூறிக்கொண்டிருந்தான். அதற்கு அவனும் சம்மதித்தான். பிறகு அம்மாவிடம் எனக்கு குழந்தை வேண்டும், ஆனால் அவளை திருமணம் செய்து கொண்டுதான் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன் என்றார். இதை கேட்ட எனது அம்மா அதிர்ச்சி அடைந்தார். இப்பொழுதெல்லாம் அவளுக்கு வருமானம் என் மூலம்தான் வருகிறது. அதை அவள் கெடுத்து கொள்ள விரும்பவில்லை. உடனடியாக முடியாது என மறுத்துவிட்டாள். வந்தவனும் அவளிடம் நிறைய பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறினான். அவள் என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. பணம் என்று சொன்னவுடனே சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என சம்மதித்தாள். எனக்கும் என்ன நடக்கிறது என புரியவில்லை. எதற்காக அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என குழம்பி போனேன். சில நாட்களிலேயே எளிமையான முறையில் திருமணமும் நடந்தது. நானும் திருமணத்துக்கு சம்மதித்தேன். காரணம், எனக்கு இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதற்கான வழியாகத்தான் திருமணத்தை பயன்படுத்தி கொண்டேன். திருமணம் முடிந்து இளைஞனின் வீட்டுக்கு வர நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அது மிக பெரும் பங்களாவாக இருந்தது. அவர்கள் பெரிய பணக்காரர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். முதல் இரவு அறையில் காத்திருந்தேன். அவனுக்கு வேண்டுமானால் அது முதலிரவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி அல்ல. பல இரவுகள் கடந்து விட்டது. நானும் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவோ பெண்கள் இருக்கும் பொழுது எதற்காக என்னை திருமணம் செய்து கொண்டார் என்று. பிறகு எப்படியும் குழந்தை பிறந்தவுடன் என்னை விடத்தான் போகிறார் என கவலையும் அடைந்தேன். சிறிது நேரத்தில் அந்த இளைஞனும் அறைக்குள் வந்தான்.
என்னிடம் அவன் தன்னை கிஷோர் என்று அறிமுகம் செய்து கொண்டான். அவன் என்னிடம் உங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் என கூற, நானும் என்னவாக இருக்கும் என்பதைப் போல பார்க்க, பின்பு அவனாகவே தொடர்ந்தான். உனது அப்பாவை எனக்கு தெரியும். சொல்லப்போனால் உனது அப்பா இறந்ததற்கு காரணமே நான் தான். அந்த விபத்தை ஏற்படுத்தியவனே நான் தான். அவசரத்தில் சென்றதால் கொஞ்சம் வேகமாக சென்று விட்டேன். அதனால்தான் உனது அப்பா இறந்து போனார். அந்த சம்பவம் என்னை பல நாட்களாக உறங்க விடவில்லை. விபத்தின் காரணமாக சில மாதங்களுக்கு நானும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன். பிறகு அவரின் குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். பிறகுதான் உன்னையும் உனது அம்மாவையும் பற்றி தெரிய வந்தது. உன்னை பற்றி தெரிந்த உடனேயே காவல்துறையிடம் சென்று உன்னை மீட்கலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அதன் மூலம் உனது வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். எனது முடிவை எனது அம்மாவிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷம் அடைந்தார். நீ நினைத்தது போலவே செய் என எனக்கு நம்பிக்கையும் தந்தார். பிறகுதான் உனது அம்மாவிடம் பணத்தை கொடுத்து உன்னை திருமணம் செய்து கொண்டேன். உனது அப்பாவின் இறப்பிற்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. அதற்காக உன்னை பாவப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன் என்று நினைக்க வேண்டாம். உண்மையில் உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது எனது அம்மாவிற்கு உன்னை பிடித்திருக்கிறது. ஒருவேளை என்னை பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நான் செய்த தவறுக்கு உனது அப்பா இருந்திருந்தால் உனக்கு என்ன செய்திருப்பாரோ மீதம் இருக்கும் வாழ்க்கையை என்னால் உனக்கு அமைத்து தர முடியும். எதுவாக இருந்தாலும் நீதான் நன்றாக யோசித்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்றான். அவர் கூறியதை கேட்டு அப்பாவை நினைத்து கவலை அடைந்தேன். பின்பு மனதை தேற்றிக் கொண்டு அப்பாவின் விதி அவ்வளவுதான், இனி அவர் திரும்ப வரப்போவதில்லை என்று புரிந்து கொண்டேன். பிறகு நானும் அவரிடம் உங்களுக்கு மனைவியாக இருப்பதற்கு சம்மதிக்கிறேன் என சம்மதம் தெரிவிக்க அவரும் சந்தோஷம் அடைந்தார். வாழ்க்கையில் முதல் முறையாக எனது அனுமதியுடன் அனைத்தும் அன்று நல்லபடியாக நடந்தது. சொன்னது போலவே அவர் என்னை அன்பாக பார்த்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் மாமியாரும் மிக நல்லவராக இருந்தார். என்னிடம் ஒரு அம்மாவைப் போல நடந்து கொண்டார். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கடைசியில் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று சந்தோஷம் அடைந்தார். அங்கே வளர்ப்பு அம்மா சில நாட்கள் வரை என்னால் வந்த பணத்தை வைத்து மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவரின் மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. அவருக்கு பெரும் வியாதி ஒன்று தொற்றிக் கொண்டது. என்னால் சம்பாதித்த மொத்த பணமும் அவரின் வைத்திய செலவுக்கே தீர்ந்து போனது. வாழும் ஒவ்வொரு நாளையும் மரண வேதனையுடன் கழித்து வந்தார். எனது கணவர்தான் ஒரு நாள் என்னை வற்புறுத்தி அவரை காண்பதற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது கூட நான் அவரிடம் எதுவுமே பேசவில்லை. அவர்தான் என்னிடம் கையை கூப்பி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். ஒரு சில நாட்களில் அவரும் இறந்து போனார். இறப்பிற்கு கூட நான் செல்லவில்லை. கணவரையும் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டேன். கடைசியில் யாரும் இல்லாத அனாதை பிணமாக அடக்கம் செய்யப்பட்டார். அவரை நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கும் எனது அப்பாவிற்கும் அவர் செய்த துரோகம் மட்டுமே எனது மனதில் நிறைந்து இருந்தது. பழைய வாழ்க்கை அனைத்தையும் மறந்து நானும் கணவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். எங்களின் அன்புக்கு அடையாளமாக 2 குழந்தைகள் பிறந்தது. அவர்கள்தான் என் உலகம் என்று வாழ்ந்து வருகிறேன். இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்லும். பாய்.